இயேசு கூட வருவார், எல்லாவற்றையும் செய்வாரா? செய்வாரா? செய்வார். அப்ப செய்யறவங்க கரங்களை தட்டி தேவன் மகிமைப்படுவாங்க. நீங்க எல்லாம் கோயில் எதுட்டே போய் சொல்றீங்க. எப்படி அது சொல்லுங்க? இயேசு கூட வருவாரு சொல்றீங்க, ஆனா கிறிஸ்துவம் தான் போய் சொல்றோம். நம்ம மனசுல சொல்லுவோம் என்னன்னா, ஐயோ இயேசு கூட வருவாரா வருவாரா அந்த சந்தேகத்தோட சொல்லுவோம். உண்மைதானே? உண்மையா பொய்யா? உங்க சத்தத்தை பார்த்தா அவர் வந்தா என்ன வரலனா என்ன, நான் இப்போது வீட்டு போவேனா, சோறாக்க முடியுமா, அப்படிதான் நினைக்கிறோம். அப்படிதானே? அப்ப என்ன பண்ணணும்? தம்பி போடு தம்பி, இப்ப சொல்லுங்கம்மா பாப்போம். சொல்லுங்க சத்தம் எப்படி இருக்கு?
உங்ககிட்ட சொல்லும் போது உங்க அருகில் வருகிற தேவனாக வேதனை துன்பம் நீக்கிடுவா நிச்சயமே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எப்ப தெரியுமா இப்ப சொன்னீங்கல்ல, உன் வாயின் வார்த்தையின்படியே கடவுட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏசு எப்ப கூட வருவான்னு சொன்னேன், அப்பயும் உள்ளத்துல வந்துட்டாரு. அப்படிதானே? ஏசு எப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, அவனுக்கு நிறைய சோதனைகள் வந்துச்சு, அவ்வளவு உபத்திரங்கள் வந்துச்சு. அப்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இவனு கூட ஏசாமி இருக்காரா, இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நான் போறேன் இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் என்ன பண்றேன், அடிபட்டு செத்துடுறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏ அப்பா இந்த பிள்ளை எதோ செஞ்சிருக்குது, நல்லா தானே பண்ணுது, சீக்கிரமா செத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல 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 இல்ல, உபத்திரத்தை படும் போதுதான் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கண்ணீரை வடிக்கும் போதுதான் தேவன் உங்களோடு கூட இருக்கார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். கண்ணனை மொழி இப்ப சொல்லுங்க, வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இப்ப சொல்லு, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா வரும், என்ன பண்றான், அவங்க தகப்பன் விட்டு கிணறு நோண்டுறதுக்காக என்ன பண்றான், ஒரு கிணறா நோண்டி போறான். ஆனா அவனை சொல்லிட்டான், நீ போ. அவங்க இருக்கிறவங்களாம் கிணத்தை போய் நோண்ட போன என்ன பண்றான், இது என்னுடையது, என்னது இந்த கிணறு என்னோடது. ஈசாக்கு என்ற ஒரு மனிதன் என்ன பண்றாரு, கிணறு நோண்ட போறாரு. நோண்டி தண்ணி வந்தோடனே என்ன பண்ணிருச்சு, தண்ணி வந்துருச்சு, தூர் வரணுன்னே தண்ணி வந்துருச்சு. அங்க இருக்கிற சுத்தி இருக்க ஜனங்களாம் என்ன பண்றாங்க, துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல போய் மீண்டும் என்ன பண்றாங்க, கிணறு நோண்டுறாங்க, மீண்டும் தண்ணி வருது. ஜனங்கள் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, துரத்து விட்டாங்க. மீண்டும் இன்னொரு கிணறு தோண்ட போறான், என்ன பண்றான், அங்கேயும் தண்ணீர் வந்துச்சு. அங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து என்ன சொன்னா, உன்னோடு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. வேதனை துன்பம் நீக்கிடுவார். இப்போது சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். சமாதான சந்தோஷம் இயேசு கூட வருவார். எல்லாம் அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாம் அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாம் அற்புதம் செய்வார். இயேசு கூட அப்படி கண்களை மூடி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். ஆனா இதெல்லாம் நீங்க நட்டு இல்லைன்னா என்னால ஒன்றுமே செய்ய முடிந்திருக்காரு. அன்னைக்கு எப்படி ஜனங்கள் ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனை பார்த்தாங்கன்னா இவனுக்கு வருகிற கஷ்டத்தை பார்த்து உபத்திரத்தை பார்த்துட்டு வா இவனு கூட கடல் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது, அவன் சொல்றதெல்லாம் நடக்குது. அதுபோலதான் உன்னையும் என்னையும் பார்த்து தேவன் இவரோடு கூட இருக்கிறார். நீங்க மட்டும் இல்லைன்னா எப்பொழுதும் நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன், எங்க ஜனங்க என்னை மறந்து கூட போயிருப்பாங்க. ஆனா இப்ப ஜீவன் உள்ளனா இருக்கனா அது நீங்க தான் சாமி. அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அவர் தேவனை ஆராதிக்கலாமாக. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் செஞ்சிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தேன். கரங்களை மேல உயர்த்தி நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்றாலும் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்ன முடியாது. எப்படி சொல்வேன் என்ன சொல்வேன் நீ செய்ததை, ஒன்று இரண்டு மூன்று என்ன முடியாது. நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனைய கேள்விகள், ஆமா எத்தனைய கேள்விகள், எத்தனைய கேள்விகள், சொல்லவோ முடியல, சொல்ல யாருமில்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினீ, நித்தம் நித்தம் நடத்தி வாழ வைத்தது. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைத்தது. நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரால் ஏனென்று கேட்கிறேன், யாரும் இங்கு வரவில்லை.
எத்தனையோ பேர் இருக்கலாம். அன்னைக்கு பெரும்பாடு ஸ்ரீ அவரை கேட்கறது கூட நாதி இல்லாத இருந்தார். ஆனாலும் என் தேவனை தேடி அவர் செல்லும் போது அவர் சுஸ்தமாகிறார். உங்க வாழ்க்கையில அநேக கேள்வி இருக்கலாம். எனக்குள்ள கடவுள் இருக்காரா? என் வாழ்க்கையில கடவுள் இருக்கிறாரா? எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரங்கள்? நான் ஏன் வாழணும்? அந்த கவலை உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எத்தனை பேர் இருக்கலாம். ஆனா என்னை விசாரிக்க கூட யாரும் இல்லை. அந்த நிலைமையில தான் அன்னைக்கு அந்த பெரும்பாடு ஸ்ரீ இருந்தா. நீர் ஒதுக்கப்படும் போது, நீ தள்ளப்படும் போது, நீ காயப்படும் போது, நீ ஏன் காயப்படுறான்னு கேள்வி கேட்க முடியாது. உன்னை தேவன் சுத்திகரிக்கிறார். நீ பொன்னாக விளங்க போகிறார். உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று இந்த சுற்றி இருக்க கண்கள் பார்க்கும். அது உண்மையாகவே பார்க்கும். ஏன்னா அநேக உபத்திரங்கள் பட்டு அந்த வியாதியில இருக்கும்போது தேவன் அவனோடு கூட இருந்தா. அது போலதான் அப்படியே 2 கை மேல உயர்த்தி எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ சொல்லவா முடியல, சொல்லி அழையாருமில்ல. எத்தனையோ கேள்விகள், நிச்சயமாக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லவா முடியல, எப்படி சொல்வேன்? எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன்? எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாராரு இங்க உண்டு? ஒருத்தர் வரல, ஆனா நீ என் தேவன் வந்தீங்க. சொல்லிக்கொள்ள யாராரோ இங்க உண்டு? யாரும் இங்க வரவில்லை. எப்படி சொல்வேன்? என்னையும் தேடி நீர் வந்ததை தோள் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன்? என்னையும் தேடி நீர் வந்ததை தோள் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் செஞ்சிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். அந்த தனிமையான இடத்துல நமக்குன்னு யாரும் இல்லைன்று நீங்க நினைக்கும் போது, ஐயோ நான் எங்கேயாச்சும் போயிடலாம், இந்த குடும்பம்லாம் நமக்கு செட் ஆகாது, இந்த வாழ்க்கைலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஓடி போய் நினைக்கலாம். எங்கேயாச்சும் போய் மறித்து போயிடலாம்னு நினைக்கலாம். ஆனா இல்லைங்க, ஏன் இன்னமும் நீங்க இப்படியே இருக்கீங்கன்னா, ஜீவனுள்ளதான் இருக்கீங்கன்னா, தேவன் என் மேய்ப்பர் உயிரோடு உன்னோடு கூட இருக்கிறார். என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன்னா உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், உன்னோடு கூட வசிக்கிறவர் பெரியவர். அவர் வல்லமுள்ள தேவன், பராக்கிரமசாலி. இதோ உன் கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன், உன் நொறுங்குண்ட இதயத்தை களிகூற செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். Thank you, Lord. Thank you, Jesus. வேதனை தும்மா நீக்கிடுவார்.
நீக்கிடுவார். சந்தோஷம் எனக்கு தருவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இயேசு கூட வருவார். நீங்க தான் சொல்லணும், சத்தம் பத்தாது. இயேசு நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் நொந்து போன உள்ளத்தை உன்னை என்னை தேடிதான் வருகிறார். கரங்களை உயர்த்தி இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கண்ணீர் யாவை துடைக்கிற தேவனா இருக்கார். இப்பொழுது உங்க அருகில் வந்து என் தேவனாக கர்த்தர் கண்ணீர் துடைக்கிற தேவனா இருக்கார். எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த எதிரியான தோல்வி என்கிறதை நீ முறியடிப்பாய். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நன்றி அப்பா. ஏதோ என்னால முடியாதுன்னு நினைச்சேன், இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு நினைச்சேன், இந்த வேதனை என்னால சகிக்க முடியாதுன்னு நினைச்சேன், இந்த கவலையை என்னை விட்டு எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன், இந்த வியாதி என்னை விட்டு போகாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், என்னோடு இருக்கிறவர் மிக பெரியவர். அவர் சாதாரணமானவர் அல்ல, வல்லமுள்ள தேவன். அவர் வல்லமுள்ள தேவன். நீர் எல்லாவற்றையும் உன் கண்ணீர் யாவையை துடைத்து உன் கண்ணீருக்கு இந்த நாள் பதில் கொடுக்கிற நாளா இருக்கிறது. என் தேவன் உன் கண்ணீரை கையில எடுத்துட்டாரு, அதுக்கு பதில் கொடுத்த நாள் இதுதான். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். உன்னோடு தேவன் வல்லமுள்ள தேவன், பராக்கிரமசாலி. ஓ கர்த்தர் கிரியோனிய பார்த்து, ஓ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கான், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. நீர் என்னோடு இருந்தா ஏன் யுத்தம் கலகம்? இல்ல இல்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அது போலதான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு கிரோயனை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமில்ல தேவன். ஆண்டவரே, ஆவியானவரே, எங்க பிள்ளைகளோடு வாழ்க்கையில நீர் ஆண்டவரே அளவில்லாத மகிமை, உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கரம் தொட்டுது. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க பரிசுத்த பொருளால் மூடி மறைத்து கொண்டீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோட கண்ணீரையும் இது எடுத்து அது கணக்கு கொடுக்கிற நாளா, வெற்றியின் கணக்கு நாளா நீ புதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்க நீங்க தேற்றினீங்க, ஆற்றினீங்க, அரவணைச்சிங்க.
விழுந்து போன கூடாரத்தை கட்டினீங்க. தள்ளப்பட்ட கல்லை நீ வேண்டிலும் எடுத்து வைத்திருங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. தள்ளப்பட்ட கல்லு தலைக்கு மூலக்கல்லா எடுத்து உங்களை பயன்படுத்தின தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. மிஞ்சி இருக்க வேலையை கூட உங்க கரத்துல கொடுக்குறோம். ஆவியானவர் நீர் ஆஸ்வதிங்க பலப்பட்டீங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உட்காரலாம்.